மக்களே, கோவை கொடி கறி கோவக்காய் நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டே வீடியோவை நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க, சரிங்களா? கோவப்பழம் எப்போ பறித்தாலும் டைம் இருந்தால் நாட்டு சக்கரை கலந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்டாச்சு. திடீர்னு இவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. காய் இருக்குது, துளிரும் வருது, இருந்தாலும் பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் அப்படி இலையெல்லாம் கருகிருச்சு. ஏதோ கோளாறு அவ இருக்கிற அந்த மண்ணில், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். மழை காலம் இருந்தாலும் இப்படி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, சரி பண்ணிக்கலாம். அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், செவுரு ஃபுல்லாக வெத்தலை கொடி அவ்வளோ அழகாக படர்ந்துருக்குது. இந்த வெத்தலை கொடி எப்பவுமே செழிப்பாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? அவளோட ஜோடி தான். வஜ்ரவல்லி பிரண்டை பெஸ்ட்டு கம்பேனியன் பிளான்ட்டுங்க. நிலத்தை அவ்வளோ வளமையுள்ளதாக மாற்றும், நிலத்தை சீராக்கும். அதனால தான் வஜ்ரவல்லின்னு பேர். உடம்பையும் சீராக்கும், நிலத்தையும் சீராக்கும். அதுக்காக கோவக்கொடிக்கிட்ட போய் நான் பிரண்டை வளர்க்க முடியாது, வேறு மாதிரி தான் சரி பண்ணணும். கோவக்காய் வறுவல், நாட்டுக்கோழி முட்டை பொடிமாஸ், பிரண்டை துவையல், அப்பளம். ஹாப்பி கார்டனிங்.